ஃபாத்திமா சர்ச்சில் பார்த்த அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, லைட்டாக இந்த சங்கர் படத்துலலாம் சொல்கிற மாதிரி நிஜமாவே வயிற்றுக்குள்ளே நிறைய பட்டாம்பூச்சிலாம் போய் ஸ்டார்ஸ்லாம் நிலாவாக தெரிஞ்சு அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் அப்போ ஜஸ்ட் 17. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கும் லைக் பார்த்தோன்னே ஓகே பிடிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு ஐ லவ் ஹர் ஐஸ் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அதில் நான் ஐ ஃபாலோ இன் லவ். அவங்க வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஸோ எனக்கு ஆசை, ஓகே ஃபஸ்ட்லாம் நான் ஆசைப்பட்டது என்னென்னா, நீ ஒரு பெரிய மேட்ச்சில் போய் நீ விளையாடணும், நான் வந்து உனக்கு பவிலியனில் போய் உட்காந்து நான் உனக்காக கிளாப் பண்ணோம், அந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன். எனக்காகவே அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அவனை புஷ் பண்ணிட்டு அவன் பின்னாடி இந்த லைஃப்பை வந்து நான் வந்து கொண்டு போகிறதுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்றைக்குமே அவனோட பேக் போனால் அவன் பின்னாடி நான் இருந்து அவனை புஷ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அவனோட சக்ஸஸில் என்றைக்குமே நான் கண்டிப்பாக இருப்பேன். ஸோ அதுதான் நான் அவனுக்கு சொல்கிற ஒன்றே ஒன்று, நீ வந்து உன்னோட விக்ட்ரி டேஸ்ட் பண்ணும்போது அந்த கப்பில் நீ எனக்கு ஒரு பைட் கொடுக்கணுன்றது தான். லவ் யூ. நிஜமா இதயம் பொழுதும் கனவா ஐயோ நகரும் கனவா நீ யாரோ. ஓகே சொல்லிடலான்னு ஒரு கட்டத்தில் நானே ஒரு ஐடியா கேட்டு, அவங்க அந்த ஐடியா அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன சரி, நான் அந்த ஐடியாவை நான் கேட்டு அவங்ககிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி will you marry me நான் கேட்டேன். அவங்களும் பிகு பண்ணாங்க, ரொம்ப பிகு பண்ணாங்க. சரி ஃபஸ்ட்டு சொல்லலை, அதுக்கப்புறம் ஷி அக்செப்டட் இட். ஆனால் எதனால் அக்செப்ட் பண்ணாங்கன்றதை மட்டும் என்கிட்ட சொல்லும் போது நான் அதை நம்பலை. ஃபஸ்ட்டு டு பி ஃப்ராங்க் நான் அதை நம்பலை. ஆனால் ஒரு கட்டத்தில் சரி அவங்க சொல்ல தான் ஓ அப்படி ஓகே நம்மளையும் ஒருத்தங்க இப்படி லவ் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு இன்னும் ஈவன் மோர் ஐ ஃபால் ஃபார். ஸோ அதுக்கப்புறம் போச்சு. அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைக் இப்போ வரைக்கும் நான் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரைக்கும் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க இங்கே எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. we just started ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அவங்களா தான் ஒரு நாள் திடீர்னு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன், எனக்கு ஐடியா கூட, ஆனால் நான் நேரில் பார்க்க முடியாதுன்னாங்க. சரி ஓகேப்பா நீ வீடியோ காலில் சொல்லி, என்னதான் நம்ம லவ் பண்ணுறாலோ அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறா, ஸோ நம்ம மதித்து நான் வந்து சொன்னேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக அழுதேன். அடுத்த நாள் பார்த்தா வந்து நான் கேட்டேன் சொல்லிட்டீங்களான்னு, இல்லைப்பா அவங்க மீட்டிங்கில் இருக்காங்களா நான் சொல்லலைன்னாங்க. அப்புறம் ஜஸ்ட் சும்மா நாங்கள் ரெண்டு பேரும்
நான் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக சொன்னாங்க. சடனாக கேட்டாங்க will you marry me. நான் சொன்னேன் சூப்பராக இருக்குப்பா, இதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேளுன்னு. உடனே சொன்னாங்க நான் தான் கேட்டுட்டேனே அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த மொமெண்ட் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு we are here. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ தூரம் வரும், நாங்கள் வந்து மேரேஜ் வரைக்கும் வந்து நிற்போன்னு. ஏன்னா நான் பயங்கர கோவக்காரி, ஒரு ஷார்ட் டெம்பர். என்னையும் சகிச்சு ஒரு பையன் 4 வருஷம் லவ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னா he is more than anything. அந்த மாதிரி தான். அன்புமிக்க மணமக்களே, பெனிஸ்டர் ஜாஸ்மின் திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் திருக்கூட்டத்தின் முன்னிலையில் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஏற்கனவே அவர் உங்களை புனித ஞானஸ்தானத்தில் அச்சிட்டுள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சானத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் மீண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். பெனிஸ்டர் என்னும் நான் ஜாஸ்மின் என்னும் உண்மை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஜாஸ்மின் என்னும் நான் பெனிஸ்டர் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிகினிங்லேருந்தே அவள் என்னை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. என்னோட பாடி லாங்குவேஜ்லேயே வந்து நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன், நான் என்ன சொல்ல போகிறேன், அடுத்து நான் என்ன பேச போகிறேன்ற முதல் கொண்டு அவள் கெஸ் பண்ணிடுவா. அவ்வளோ லைட்டாக எனக்கு ஒரு சைல்டு மாதிரி பார்த்துப்பா. அந்தளவுக்கு கேர் பண்ணிப்பா. ஆனால் என்ன அப்பப்போ கொஞ்சம் அப்படி அண்ணின் மாதிரி போயிட்டு வருவா. இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிடுவேன் அவ்வளோ ஈஸியாக. ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலாக சாக்லேட் வச்சு கரெக்ட் பண்ணிடலாம். பென்ஸ்டர் பற்றி சொல்லணுன்னா நான் இந்த உலகத்துலேயே நான் பார்த்த ரொம்ப 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 பொறுமைசாலி என்னோட பென்ஸ்டர் தான். ஸோ என்னை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈவன் என்னோட ஒரு சிங்கிள் டெக்ஸ்டில் இருந்து என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் வரைக்கும் ஹீ நோஸ். நான் வந்து அப்செட்டாக இருக்கேனா, இல்லை நான் ஜாலியாக இருக்கேனா, இல்லை நான் ஏதாச்சும் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கேனா, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு கிடச்சிருக்காங்க.
ஆனால் இப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்த்த பிறகு தான் தெரியுது எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஜாலி டைப் தான். அம்மாவுமே அப்படிதான், ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. எல்லாமே ஜாஸ் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அண்ட் அவங்க தங்கச்சி, நாங்கள் ஈவன் ஒரு 2008, 19, 20 அதுலேருந்தே நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வெளியே போவோம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் தனி, நான் ஒரே ஒரு பொண்ணு தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவங்க சித்தி பசங்க எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. எப்போவுமே நாங்கள் ஒரு கூட்டமாக தான் இருப்போம். ஸோ நான் எதிர்பார்த்தது வந்து இப்படி எனக்கு ரொம்ப ஜாலியான ஒரு ஃபேமிலி கிடைக்கணும்னு தான் காட் கிரேஸ் எனக்கு கிடைச்சிது. அவங்க ஃபேமிலியை சொல்ல போனால் ஃபஸ்ட்டு அவங்க அங்கிள் அண்ட் ஆண்டி தான், அவங்க சித்தப்பா மட்டும் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் நான் போய் பேசுகிறேன். நாங்கள் 2 பேரும் கமிட்டட் ஆகி நெக்ஸ்ட்டு 2-3 வீக்ஸில் நாங்கள் போய் பேசுகிறோம். அவங்க வீட்டில் பேசி இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இந்த வேலை தான் பண்ணுறேன், உங்கள் பொண்ணை கொடுங்க, நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாக போய் பேசிட்டேன். அவங்க அப்பா கூட நான் லேட்டராக தான் பார்த்தேன். அவங்க பர்த்டேக்காக வந்திருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்து அவங்ககிட்டையும் அவங்க பேசும்போது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க பொண்ணு பார்க்க போனோம். லைக் அவங்க அப்பா பார்த்து ஒரு டெரராக வேற பார்த்தாரு. ஓகே, ஒரு டெரர் பீச் போல் அப்படின்னு சரி இவரை விட இது பண்ணும்போது ஓகே. அப்புறம் பேச தான் அவரும் ஓகே ஜாலி டைப்பு போல் அப்படின்னு ஜெல்லாகி இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ லைஃப் லாங் நாங்கள் ஒன்றா அதே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக, அதே லவ்வர்ஸாக, அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நாங்கள் எவர் லாஸ்டிங் லவ்வோட பீஸ்ஃபுல்லாக இருப்போம். நிறைய சர்ச்சில் போய் வேண்டிட்டு வந்திருக்கோம், நல்லபடியாக கல்யாணம் நடந்துடணும். ஸோ காட் தான் எல்லாமே அவங்களோட அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்னால மட்டும்தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ இவங்க எல்லாருக்கும் எவ்வளோ நான் தேங்க்ஸ் சொல்கிறேனோ அதை விட 100 மடங்கு அதிகமாக என்னோட கடவுளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ணனை சத்துன்னு அடியை போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாவும் ஒன்னா பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு அப்பையும் வீட்டுல கொட்டுக்க போறாங்கல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட். முஞ்சா என்ன கூண்டுல நிப்பாட்டு, நம்மளுக்கு இருக்கு சப்போர்ட். உன்னை கூட்டுன்னு போவேன் ஜீப்ல வச்சு கட்டின பொண்டாட்டி, அவங்க டாக்டர் இல்லாம வரவேற்பாங்க உன்னோட மாமியா. பெரிய டான்ஸ் ஃப்ளோரா கிட்டண்டி என்னோட ஏரியா. உந்தோ கிரேசும் பாசிதோ பிளாட்டே மரியா. இது துடக்கம்